News 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். மலேசியாவில் நடந்த கலாச்சார சிலம்ப போட்டியில் இந்தியா 2வது இடம் பெற்றது. மலேசியா போர்க்கலை கவுன்சில் சார்பாக சர்வதேச அளவில் நிலாய் மாநிலத்தில் கலாச்சார சிலம்ப போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா நாடுகளில் இருந்து சுமார் 300 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இப்போட்டியை நிலாய் மாநில சட்டமன்ற உறுப்பினர் அருண்குமார் துவக்கி வைத்து வாழ்த்தி பேசினார். இப்போட்டியில் மலேசியா முதலிடமும், இந்தியா 2வது இடமும், இந்தோனேஷியா 3வது இடமும் பெற்றது. மாலையில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் மலேசிய போர்க்கலை சிலம்பம் கவுன்சில் சார்பாக மகாகுரு பட்டத்தை ஆசான்கள் முருகக்கனி, ஈசன் ஆகிய இருவருக்கும் மலேசிய போர்க்கலை சிலம்பக்கலையின் நிறுவன தலைவர் முரளிதரன் மகாகுரு பட்டத்தை வழங்கி கௌரவித்தார். இப்போட்டிக்கான ஏற்பாடுகளை மகாகுரு முரளிதரன், மகாகுரு சுரேஷ் மற்றும் போர்க்கலை நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்திய சிலம்பக்குழு முருகக்கனி ஆசான் தலைமையில், ஈசான் ஆசான் முன்னிலையில், மேனேஜர் ஆஷிக்கை, சண்முகப்பிரியா ஆகியோர் ஏற்பாட்டில் இப்போட்டியில் கலந்து கொண்டு 2ஆம் இடத்தை பிடித்து இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தனர். அன்னையும் தந்தையும் ஆசானும் தெய்வம் ஆலயம் பொழுது சாலமும் நன்று யாரோரே யாரோரே யாரும் சிரமங்காலே சிரமத்துக்கு ஞாபகம் பிரமாணங்களாக விஸ்வா அவர்களுக்கு திருவாளர் முருகன் அவர்களுக்கு மாலை அணிவித்து திருவாளர் அண்ணன் மாசாமணி அவர்களுக்கு திருவாளர் ராஜேந்திரன் அவர்கள் முன்னாடி. அடுத்த நிகழ்வாக மலேசிய சிலம்ப கழகத்தின் பொதுச் செயலாளர், முன்னாள் பொதுச் செயலாளர் திருவாளர் மாசிலாமணி அவர்கள் உரை நிறுத்துவார்.